முன்பு சொன்னது போல இந்த நவபிருந்தாவனத்தில் ஜீவசமாதி அடைந்திருக்கும் 9 மகான்களும் மத்வ சம்பிரதாயத்தை கடைபிடித்தவர்கள்தான். மத்வ சம்பிரதாயம் என்பது கிபி 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகா ஞானி ஸ்ரீ மத்வாச்சாரியாரால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு முக்கியமான வைணவ தத்துவ பிரிவாகும். இது துவைத்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. அதாவது பரமாத்மா என்று சொல்லக்கூடிய இறைவனும் ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய உயிர்களும் எப்போதும் தனித்தனி உண்மைகள் என்பதே இதன் அடிப்படை தத்துவம். ஜீவாத்மா இறைவனுக்கு என்றும் அடிபணிந்தவை. உயிர்கள் முக்தி அடைந்த பிறகும் கூட இறைவனோடு கலந்து விடாது. மாறாக இறைவனின் அருகாமையில் இருந்து பேரின்பத்தை அனுபவிக்கும். இதுவே துவைத்த தத்துவத்தின் அடிப்படை. மத்வ சம்பிரதாயம் உலகம் என்பது ஒரு மாயை அல்ல, அது உண்மையானது என்று கூறுகிறது. இதில் 5 வகையான வேறுபாடுகள் நித்தியமானவை. இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள வேறுபாடு, இறைவனுக்கும் ஜடப்பொருள்களுக்கும் உள்ள வேறுபாடு, ஒரு உயிருக்கும் இன்னொரு உயிருக்கும் உள்ள வேறுபாடு, உயிர்களுக்கும் ஜடப்பொருள்களுக்கும் உள்ள வேறுபாடு, ஒரு ஜடப்பொருளுக்கும் இன்னொரு ஜடப்பொருளுக்கும் உள்ள வேறுபாடு. இவர்களுக்கு மகாவிஷ்ணுவே முழுமுதற் கடவுள். அவரது அவதாரங்களான ராமர், கிருஷ்ணர் மற்றும் முக்கியமாக உடுப்பி கிருஷ்ணரை இவர்கள் போற்றுகின்றனர். மத்வ சம்பிரதாயத்தில் வாயு ஸ்துதி மற்றும் அனுமன் வழிபாடு மிக முக்கியமானது. அனைத்து ஆன்மாக்களும் சமமானவை அல்ல என்பது இவர்களின் தனித்துவமான கொள்கை. மத்வ சம்பிரதாயம் என்பது தூய பக்தியையும் அறிவார்ந்த தர்க்கத்தையும் இணைக்கும் ஒரு ஆன்மீக வழியாகும். இது உலகம் உண்மை என்றும் பக்தியே முக்திக்கு வழி என்றும் ஆணித்தரமாக போதிக்கிறது. ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமிகள் உட்பட இந்த மரபில் வந்த மிக முக்கியமானவர்கள்தான் இந்த 9 மகான்களும். அடுத்த பதிவில் மற்றொரு முக்கியமான முருகர் கோவிலை பற்றி தெரிந்து கொள்வோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.